14 வசனம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அதற்கு தேவன், இருக்கிறாகவே இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடன் சொல்வாயாக என்றார். கண்கள் பிடிச்சு ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரையும் கோடி ஸ்தோத்திரம். பாவையும் பிதாவை இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த உதவியோடு பாதுகாக்க வருகிறோம். என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தை வாக்கு பண்ணியிருக்கிறேன். அதை சுதந்திரிக்கத்தக்கதாக எங்களை வழிநடத்தி வருகிறேன். இப்போது ஆண்டவரே இந்த வார்த்தை வாசித்திருக்கிறோம். எங்கள் பேசும் வசனத்தை கேட்குற பிள்ளைகளை வசன ஒரு அடிமையை பலப்படுத்தும், பயன்படுத்தும். சிந்தைகள் சிதறாவடிக்கு வார்த்தைகள் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக எங்களை சுமையான வழியில் பரிசுத்தம் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அடிமை பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் ஆண்டவரையும் 91ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தை நமக்கு வாக்கு பண்ணினார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்படி நாமத்தை அறிந்து கொள்ளணும். கர்த்தருடைய நாமத்தை அறிய வேண்டிய பிரகாரத்தை குறித்து போன வாரத்தில் தியானித்தோம். இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் சர்வ வல்லவர் என்பதை வெளிப்படுத்தி, அவர் வல்லமை இல்லை என்பதை காண்பித்து, அந்த நிமிஷம் வரைக்கும் விசுவாசித்திருந்தால் கூட நாமத்தை அறியாதிருந்த ஆபிரகாம் அறிய தொடங்கினான். இந்த நாட்டில் நம்ம வாசிக்கிற வசனம் சொல்லுது, யாத்ராகமம் 3:14 கர்த்தர் மோசேக்கு தன்னுடைய பெயரில் ஒரு பெயரை சொல்கிறார். அந்த பெயர் எல்லாரும் சொல்லுங்க, அந்த பெயர் என்ன பேர்? இருக்கிறவராக இருக்கிறேன். அதுக்கடுத்து இருக்கிறேன் என்பவர். அல்லேலூயா. நீங்கள் இந்த பேரை சொல்லிட்டு யார்ட்டையாவது போய் இந்த பேரை சொன்னால் எப்படி இருக்கும்? நீ யாரை கும்பிடுன்னு கேட்டால் இருக்கிறேங்கிறவரை கும்பிடுற அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? யோசிக்கிறீங்களா? உங்கள் தெய்வம் பேர் என்ன வேறு? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மோசே என்ன சொன்னா? இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார். பார்வன்ட்ட போய் இருக்கிறேன் என்பவர் என் ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக என்னை உங்கள்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறார். எப்படி இருக்கும்? அவனுக்கு வித்தியாசமாக இருக்கா? ஆனால் உண்மையிலேயும் இருக்கிறேங்கிற பேரை இந்த மோசே அறியுது வரைக்கும் திணறிக்கிட்டு இருந்தான், மூச்சு முட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் அவன்கிட்ட பேசி முட்செடியில் தோன்றி தரிசனமாகி வான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு பகிரங்கமாக சொல்கிறான். அழைக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பகிரங்கமாக சொல்கிறான். ஒரு அதிசய காட்சி கண்டுட்டு கூட பச்சையாக இருக்குது செடி, ஆனால் அக்கினி எரிஞ்சிக்கிட்டு ஒரு கரிகளும் இல்லை. பச்சையாக வெறிகிற அக்கினிக்குள்ள பச்சை செடி தூக்கிப்பட என்ன செய்யுமா? ஒரு படபடப்பு சத்தம் கேட்கும். இந்த பச்சையில வெடிக்கும். ஆனால் ஒரு வெடிப்பும் இல்லை. பச்சையிலே அவருக்கு ஆனால் அக்கினி இருக்குது. அது பரிசுத்த அக்கினி, பரிசுத்தன் தோன்றதுனால காணப்படுகிற அக்கினி. இப்படிப்பட்ட அற்புத காட்சி கண்டு ஆனாலும் கூட இன்னும் அவனுக்கு அந்த எகிப்தில் தப்பிச்சு ஓடியா வந்து பார்த்தீங்களா, அந்த பயம் ஆர்டர் கூப்பிட்டு அதே எகிப்துக்கு திரும்பி போச்சுன்னா பயந்துட்டு போகவே மாட்டேன்றான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இந்த பேரை அறிஞ்ச பிற்பாடு தான் இப்போ அவன் தைரியமாக நிற்கிறான். பார்வன்ட்ட போய் நிற்கிறான். இன்னும் பார்வன்ட்ட நின்ன பிற்பாடு அவனுக்கு கொஞ்சம் அதைரியம் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், ஆண்டவர் அவன் கூட இருந்து அவங்க அண்ணன் கூட இருந்து இருக்கிறேன் என்கிற நாமத்தை அவர் முழுவதும் அவங்களுக்கு வெளிப்படுத்தி இவங்க அறிந்து கொண்ட பிற்பாடு பார்த்தீங்கன்னா இந்த மோசே தான் கிங், இந்த மோசே தான் ராஜா. அல்லேலூயா. இந்த மோசே தான் பெரிய கிங்காக மாறிட்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த மோசே இருக்கிறேன் என்கிறவரை அறிந்து கொள்ளும் முன்பதாக பயமும் அவனுக்கு நடுக்கமும் திகிலும் பிடிச்சிருச்சு. போ அப்படின்னா போக மாட்டான். சரி வான்னா வரமாட்டான். இதை செய்ய மாட்டான். ஆண்டவர் இவனை விட மாட்டார். ஏன்னா அவனை முன்குறிச்சிட்டார். கடந்த நாட்கள் தியானிச்சு பார்த்தீங்களா, அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லா தெரியும் இந்த மோசே தான் இந்த எய்த்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை செய்கிற ஒரு ரட்சகன். அந்த குழந்தை பிறந்ததையுமே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க பெரிய வெளிப்பாடு உள்ளவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் அவன் நல்லா வளர்த்தாங்க. அவன் இளைஞனாக இருக்கும் நல்லா இருந்தான், வாலிபனாக இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தான். ஆனால் ஒரு சின்ன சம்பவத்தில் ஒருத்தனை கொண்டு போட்டதுனால அது வெளிப்படையானதுமே ஓடி ஒளிஞ்சிக்கிட்டான். மீதியான தேசத்தில் போய் 40 வருஷத்துக்கு பொழுது போய்கிட்டான். இப்போ 40ஆம் வருஷத்தில் சந்தித்து கூப்பிட்டா அந்த பயம் இன்னும் அவனை ஆட்டி படைச்சிட்டு என்ன செய்யுது, அங்கே இருக்கிற ராஜாட்ட போய் நிற்கிறதுக்கு பயப்படுறான், அந்த தேசத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறான். ஆனால் கர்த்தர் இப்போ அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ இப்போ என் சொல்ல கூப்பிட்டுட்டு நீ கானானுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிற, அதுக்கு தான் நான் இறங்கி வந்திருக்கிறேன் அப்படி சொன்னால், சரி கொஞ்சம் என்ன செஞ்சுட்டான் தைரியப்பட்டு, சரி ஆண்டவரை நான் போய் சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் போய் சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது தேவன் சொன்னார்னு சொல்கிறியே, எல்லாருக்கும் ஒரு தேவர்கள் உண்டு இல்லை, ஒரு பேர் உண்டு இல்லை, உன்கிட்ட தரிசனமான தேவனுக்கு பேர் என்ன பேர் சொல்லு அப்படி கேட்பாங்கல்ல. அப்போ நான் என்ன பேர் சொல்லுவேன் ஆண்டவரை, உங்கள் பேரை சொல்லுங்கள். அதான் 13ஆம் வசனம். அப்போ தான் 14ஆம் வசனத்தில் ஆண்டு சொல்கிறாரு, இருக்கிறவராக இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம். இருக்கிறவராக இருக்கிறேன் சொல்லிட்டு திரும்ப சொல்கிறாரு, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களுக்கு அனுப்பினார். அவர் பேர் என்ன பேரா, இருக்கிறேன், ஐ ஆம். இது ஆண்டுடைய பெயர். இருக்கிறேன் என்பது ஆண்டுடைய பெயர். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 7 முறை யோவான் சுவிசேஷத்தில் இருக்கிறேன் 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 சொல்லி தம்மை வெளிப்படுத்துவார். அதிகமாக தியானிச்சிருக்கிறோம். உலகத்தில் இருக்கில் உலகத்திற்கு ஒளியாய் என்னாச்சு சொல்ல மாட்டேங்க. உலகத்தில் இருக்கில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். ஆன்சர் சொல்லிட்டேன், திரும்பமாக கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணவே மாட்டேறீங்க. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய், அல்லேலூயா, இருக்கிறேன் 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 சொல்லிக்கிட்டே இருப்பார். ஜீவ அப்பம் நானே, இதில் இருக்கிறேன்னு சொல்லி வராது. ஆனால் ஆங்கிலத்தில் போய் பாருங்கள், ஐ ஆம் தட் பிரெட் ஆஃப் லைஃப், ஐ ஆம். இருக்கிறேன், நான் ஜீவ அப்பமாக இருக்கிறேன். அதான் உண்மையான தமிழில் மொழிபெயர்க்கணும். ஜீவ அப்பமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த இருக்கிறேன்னு சொல்றவர் தான் அன்னைக்கு மோசை வெளிப்பட்டார். இந்த இருக்கிறேன்னு சொன்னவர் தான் இருக்கேன்னு சொல்லுவார், நான் உன்னை அனுப்புகிறேன் போனார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இன்னும் உனக்கு விளங்கலை. அப்போது திரும்பி திரும்பி ஆண்டவர் வலுக்கட்டாயம் போன்றார், போக மாட்டான். அப்போ ஆண்டு சொன்னார் 4ஆம் அதிகாரத்தில், இந்த பாரு, லேவி நாயி ஆரோன் உன் சகோதரன் தானே, எஸ், அவன் உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கான், நீ அவன் கூட போ. அவனும் நீயும் சேர்ந்து என்ன செய்யுங்க, பார்வன்ட்ட போங்க. நீ வாய் மந்தமாக இருக்கின்றல, துக்கு வாயின்றில, உனக்கு பல அவன் பேசுவான். இப்போ நான் செய்ய போகிற காரியத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4:15 வாசிங்களேன். பேசி வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். இங்கே கர்த்தர் எங்கே இருக்கிறார் சொல்லுங்க, எங்கே இருக்கிறார் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. வாயில் இருந்து இருக்கிறேன் என்கிறவர் இங்கே ஆரோன் வாயிலும் மோசையின் வாயிலும் இருந்து அங்கே இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வாயை ஆண்டு சொன்னான்னா அவர் போட்ட வார்த்தை இங்கே வருது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் செய்து, அதுதான் இயேசு. அந்த வார்த்தை இப்போ எங்கே இருக்குதா, ஆரோன் வாயிலும் மோசையின் வாயிலும் இருந்து. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, கர்த்தர் எங்கெல்லாம் இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. மோசை வாயில் இருந்தார், ஆரோன் வாயில் இருந்தார், இப்போ என் வாயில் இருப்பா இருக்கணும்.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பக்தன் 17ஆம் வசனத்தில் நினைக்கிறேன், அவர் பாட்டு பாடும்போது, என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா அப்படின்னு பாடினார் பக்தன். 17ஆம் வசனத்தில் நினைக்கிறேன், என் வாய்க்கு காவல் வைத்து காத்துக்கொள்ளும் சொல்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, என்னை வாயை நான் காக்க முடியுமா? இது அடங்காதது, இது காட்டை கொளுத்திரும், இது வாழ்க்கை சக்கரத்தை கொளுத்திரும். என் வாயில் உதடும் நாவும் இது என்னென்னமோ செஞ்சு நினச்சிடும், நஷ்டப்படுத்திடும். ஆனால் அவர் இருந்து இந்த வாயில் இருந்து காத்துக்கிட்டா காக்கப்படும். அவர் இருந்து பேசிட்டா அநேகர் வாழ்வு கட்டப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களையும் என்னையும் நம்ம வாயிலிருந்து கர்த்தர் அநேக ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ரட்சிப்புக்கு நேராக அநேகர் நடத்துகிற பொழுது நம்மளை கர்த்தர் எங்கொண்டு நிறுத்துவார்? உயர்ந்த அடைக்கலத்தில். 91:14 நம்ம கீவர்ஸ், அதை மறக்க விடாது. நம்மளை எங்கே கொண்டு போய் நிற்க போகிற நிறுத்த போகிறாரு? உயர்ந்த அடைக்கலத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே கொஞ்சம் 15 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆத்திராவும் 15 கடைசி வசனத்தை வாசிங்களேன். சாரி 14 கடைசி வாசி, சாரி மன்னிச்சுங்க. கண்டார்கள். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் மோசேயை கொண்டு செங்கடலை கர்த்தர் பிளந்து வழி நடத்தி அக்கறை சேர்க்க வைத்த பிற்பாடு அதே செங்கடலுக்குள்ள பகைவர்களை கொன்று அழித்த பிற்பாடு இப்போ ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுறாங்க. அதுக்கடுத்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசே இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசம் யார் மேலே வைக்கணும்? கர்த்தர் மேலே வைக்கணும். ஜஸ்டின், டேனியல் விசுவாசம் யார் மேலே வைக்கணும்? விளையாட பாருங்க, நல்ல பிள்ளை தானே. நம்ம விசுவாசத்தை எங்கே வைக்கணும்? கர்த்தர் மேலே வைக்கணும். இங்கே வசனம் சொல்லி பார்த்தீங்களா, கர்த்தரிடத்திலும் மோசே இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அப்போது விசுவாசம் வைக்கிற அளவுக்கு கர்த்தர் இந்த மோசை என்ன செஞ்சிருக்கிறாரு? உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இவன் இப்போ அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டான். இருக்கிறேன்னு சொன்னால் அவர் என் கூட இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். என் கூட இருக்கும் பொழுது அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடேன் அஞ்சிடேன், இயேசு என்னோடு இருப்பதால். எந்த கடல் கொந்தளிச்சாலும் சரி, எந்த புயல் ஓங்கி அடித்தாலும் சரி, எந்த காற்று என்னை பயமுறுத்தினாலும் சரி, என் ஆத்தும நங்கூரம் இயேசு என்னோடு கூட இருக்கிற அப்படின்னா நான் பயப்பட மாட்டேன். பக்தர் பாடினால் பெர்க்மான்ஸ், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக பயம் எதுக்கு வருது? இயேசு இல்லாதனால தான் பயம் வருது. இயேசு இருந்துட்டு அந்த பயத்தை நிறுத்துவார், நீக்கிடுவார். பயப்பட்டாலும் பயப்படாதுன்னு சொல்லி திடப்படுத்துவார். திடப்படுத்தினவர் கூட இருந்து வெற்றி தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவசனம் காத்திரு தேவப்பிள்ளையிலே, இந்த மோசே இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டான். நீ சாதாரண பேர் கிடையாது. இருக்கிறேன்னு சொன்னால் சாதாரண பேரே கிடையாது. இது பயங்கர மோஸ்ட் பவர்ஃபுல் நேம். அல்லேலூயா. தேவசனம் காத்திருக்கிற தேவப்பிள்ளையிலே, இந்த இருக்கிறேன் என்பவர் மோசே அனுப்பிச்ச பொழுது அவனுக்கு ஒன்றும் வழங்கலை, அறியலை. ஆனால் ஒவ்வொரு செயல்களிலும் அறிந்து கொண்டான். மோசே, உன் கையில் இருக்க என்ன? கோல். கோலை தண்ணியில் அடினார். தண்ணி முழுவதும் நினைச்சிச்சு ரத்தமாக மாற்று. இவன் கூட இருக்கிறவர் இந்த காரியத்தை செய்கிறார். மோசே, உன் கையிலுக்கு என்ன? கோல். இந்த கோலை தரையில் அடி, புழுதியில் அடி, பேனா போதும். எங்கும் இந்த கோலை நீட்டுற போதும், கோலை அடிக்கிற பொழுது, கோலை உயிர்த்துற பொழுது பயங்கரமான பாதைகள் உண்டாகுது. இப்போ இதுக்கு அடுத்து மோசே, நீ ஊழியத்தை செய்ய வேணாம், போன்னு போவானா? நோ.
நான் உயிரில் வரைக்கும் உங்களை தான் ஆண்டவர் நம்புவேன். உங்கள் ஊழியத்தை நான் செஞ்சு முடிக்காமல் நான் சாக மாட்டேன். ஹல்லேலூயா. இருக்கிறேன் என்பவரை அறிந்து கொண்டான். இன்னைக்கு நீங்கள் நான் இருக்கிறேன் என்பவர் ஏன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே இருக்கிறார்? சத்தமாக சொல்லுங்க. எங்கே இருக்கிறார்? ஏன் கூட இருக்கிறார். நான் பயப்படுவேனா? பயப்பட மாட்டேன். காற்று வீசினாலும் சரி, கடல் அலை பொங்கினாலும் சரி, எழுப்பினாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன். கர்த்தரையும் கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கூட இருக்கிறவர். இந்த கூட இருக்கிறவர் எந்த பயத்தையும் நீக்கி விடுகிறவர், எந்த பலவீனத்தை நீக்கி விடுகிறவர், எந்த கடன் பிடிச்சி மாற்ற வாசலை திறக்கிறவர், எந்த போராட்டத்தில் நமக்கு ஜெயம் தருகிறவர். ஹல்லேலூயா. இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு திரும்பி திரும்பி சொல்லி, எந்த லாங்குவேஜில் எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு வீக்காக இருக்கீங்களோ, இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனுஷா கவனிக்கிறியா? இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் நமக்கு எந்த ஒரு காரியத்தில் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். எதில் நான் பலவீனன், அதில் என்னை பலவானாய் மாற்ற வல்லவர் ஏன் கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கொஞ்சம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராம் புஸ்தகம் 6:2-3 வாசிங்க. மேலும் தேவன் நான் யெகோவா இருக்கிறவராக இருக்கிறதுக்கு இன்னொரு பேர் தான் யெகோவா. சரி, யெகோவா தேவன். போன வாரம் தியானிச்சோமா? ஆபிரகாமுக்கு எப்படி வெளிப்பட்டாரா? அல்மைட்டி காட் அப்படி வெளிப்பட்டார். இப்போ மோசே சொல்றாரு, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சர்வ வல்லமை தேவன் நாமத்தினால் நான் வெளிப்பட்டேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இப்பொழுது யெகோவா என்கிற நாமத்தினால், இருக்கிறேன் என்கிற நாமத்தினால் உனக்கும் இந்த ஜனங்களை நான் வெளிப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ 4 முதல் 8 வரை கடகட சத்தமா. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தனங்களிலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூக காதுக்கு தேவ பிள்ளைகளே, இங்கே எத்தனை வருத்தங்கள், பாரங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. அடிமைத்தனத்தை சொல்றாரு, பெருமூச்சு சொல்றாரு. அதுக்கடுத்து 6ஆம் வசனத்தில் சுமைகளை சொல்றாரு, இதில் விடுதலை செய்யணும்னு சொல்றாரு. இந்த அடிமைத்தனத்தை உங்களை நீங்களாக்குன்னு சொல்றாரு. மகா தன்னிலிருந்து உங்களை மீட்டுக்கொள்ளேன்னு சொல்கிறார். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். இருக்கிறேன்கிறவர் இப்போ அவங்களுக்கு இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணிக்க. எய்திய சுமத்தின சுமைகளை நீக்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த அனைத்து காரியங்களும் யாருக்கு சொல்லிட்டு வர்றாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டு வர்றார். இப்போ அந்த இருக்கிறேன்னு சொன்னவர் இப்போ சபையை பார்த்து சொல்கிறார், அல்லது இன்னுமா இருக்கிற இஸ்ரவேல் அல்லாத யூதர் அல்லாத உலகத்திற்கு சகல ஜனங்களை பார்த்து சொல்கிறார். 11ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28-29 வாசிக்கிற பொழுது 28 நம்மளாருக்கு மனப்படமாக தெரியும். இப்போ இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இவங்கள வருத்தப்பட்டு பார்த்து நம்மளை அப்படி தான் சம்மந்துக்கிட்டு இருந்தோம். நமக்கு ஒரு கால் ஃபார் பண்ணுற அழைப்பு கொடுக்குறார். அடுத்து 29 சொல்கிறார் பாருங்க, நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தில் நுகத்துக்கு உட்பட்டு பாவத்தில் சாபத்தில் அல்லது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் நுகத்தை சும முடியாமல் மீட்க முடியாமல் விடுதலை பெற முடியாமல் அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு யூதர்களாக நமக்கு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட அடிக்கடி கோபப்பட்ட தேவன் இப்போ நம்மளும் பச்சுறாரு, நான் சாந்தம் உள்ள தேவன், நான் மனத்தாழ்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
அன்னைக்கு அவங்கள்ட்ட அடித்த அடி மாதிரி இன்னைக்கிட்ட நம்மள்கிட்ட அடித்தார்னா ஒருத்தரும் உயிரோடு இருக்க மாட்டோம். கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேல்கிட்ட ரொம்ப கண்டிப்பாக இருந்தார், ரொம்ப கண்டிப்பாக இருந்தார். ஸ்தோத்திரம். இதை நீங்கள் ரோமர் 11 நினைக்கிறேன், அதில் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது காட்டு ஒளிய மரத்து மேலே எவ்வளோ நேசம் வச்சுருக்கிறார், இந்த நல்ல ஒளி மரத்து மேலே வெட்டி போட்டார், அதை பிடிச்சி 7ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரமா 11ஆம் அதிகாரம், சரி சாரி. அதாவது இந்த 11ஆம் அதிகாரத்தில் நல்ல ஒளி மரத்தை பற்றி பேசும்போது அது இஸ்ரவேல் ஜனங்கள், காட்டு ஒளி மரத்தை பேசும்போது அது நம்மள்கிட்ட தாங்க இறக்கம் பாராட்டிருக்கிறாரு. ஆனால் நல்ல ஒளி மரத்தை என்ன செய்கிறாரு? கட் பண்ணி விட்டார். ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட முறுமுறுத்துட்டாங்க, அடி எழுத்து பேசுனாங்க, அடி சங்காரம் வாத. ஆனால் இன்னைக்கு உங்களையும் என்னையும் கிருபை சாந்தமாக நடத்திட்டு வர்றார். இந்த சாந்தத்தையும் இந்த கிருபையும் கண்டு திமிர்த்தனம் பண்ணிடக்கூடாது. லெகுவை கொடுத்திருக்கிறார். புறஜாதியாக இருந்த நம்மளை பயில் காட்டி அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்னங்க அது பயில் காட்டி அழைக்கிறது? இந்த ஆடு திருடுறவங்களை பார்த்தீங்களா? இலையை காமிச்சு கூப்பிட்டுப்பாங்க, அப்படி காமிச்சே மாதிரி சிலர் பிஸ்கெட் வச்சுக்கிடுவாங்க. போகும்போது நாய் இருந்தால் நாய்க்கு போட்டு விட்ருவாங்க. குலைக்கிற நாய் பிஸ்கெட் திண்டு குலைக்கவும் செய்யாது, கடிக்கவும் செய்யாது, ஃப்ரெண்ட் ஆயிரும். பயில் காட்டி அழைத்தல். உங்களையும் என்னையும் அந்நியராகிய புறஜாதியார் நம்மளை அப்படித்தான் கூப்பிட்டு வந்து கத்து அப்படி கிருபை நிறைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். ஆனால் இன்னைக்கு நம்ம தப்பு செஞ்சாலும் உடனே தண்டிக்க மாட்டார். அன்னைக்கு தப்பு செஞ்சா ஐயோ ஒரு நல்லா உடன்படிக்கை பெட்டி திறந்து தான் பார்த்தாங்க. 40,000 பேர் திறந்து பார்த்த கொடுமைக்கு அந்த இடத்துல படமாக போயிட்டாங்க. ஏங்க கர்த்தருடைய மகிமை கண்டா என்ன? அவ்வளவு கோபமுள்ள தேவன், பயங்கரமான தேவன், உக்கிரமாக எழும்பி உடன்படிக்கை பெட்டியை திறந்து பார்த்து அத்தனை சேர்த்து போயிட்டாங்க. ஜாக்கிரதை. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு லெகு உண்டாயிருக்குது அப்படின்னா ரொம்ப அசட்டியாக இருக்கிறோம், ரொம்ப நிர்விசாரமாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஒரு நாளில் நல்ல ஓலிய மரத்துக்கே நியாய தீர்ப்பு கொடுத்தான்னா இந்த காட்டு ஓலிய மரத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பது நிச்சயம். கவனிக்கிறீங்களா? நாம் யாரு? காட்டு ஒளிய மரம். நமக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பு வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து தப்பிக்கவே முடியாது. லெகு உண்டாக்குறாரு, கண்டுக்கிற மாட்டேன், நான் என்ன தப்பிச்சாலும் கண்டுக்கிற மாட்டேன். நோ. ஒரு நாள் நியாயஸ்தானத்தில் சிங்காசனில் உட்காந்துட்டாரு. அன்னைக்கு அவர் முகம் ஜட்ஜாத்தான் இருக்கும், நியாயாதிபதியாகத்தான் இருக்கும். அங்கே அவர் அன்பின் முகத்தை பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். சரி, கர்த்தருக்கு சொல்ல வர வேண்டிய காரியத்தை சொல்லிட்டு நம்ம படிக்கணும். அநேக காரியங்கள் தியானிக்க வேண்டியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசத்தில் காத்துக்கிற பிள்ளைகளே, இந்த இருக்கிறேங்கிற நாமத்தை மோசை அறிந்தபடினால இந்த மோசைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு அடுத்த கணம் எப்படி ஆண்டவர் விசுவாசிக்கிறாங்களோ அதே போல் மோசை விசுவாசிக்கிற அளவுக்கு பெரிய உயர்ந்த அழைத்தை கற்றுக் கொடுத்தார். இது மட்டும் இல்லை, நம்ம உபாகம புத்தகத்தில் கடைசி அந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த பூமியில் ஒரு பெரிய ஆள் இறந்துட்டாங்கன்னா ரொம்ப பெரிய ஆள் வந்து நினச்சுன்னா ஹானர் பண்ணுவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மிலிட்ரி மேன் இறந்துட்டா அவங்கள அடக்கத்தை பார்த்துருக்கீங்களா? மற்ற மிலிட்ரி மேன்கள் வந்து தான் அந்த பணத்தை சுமப்பாங்க. யார் தான் சுமந்துட்டு போகணும்? குடும்பத்தார் சுமக்கக்கூடாது. மிலிட்ரி மேன் தான் என்ன செய்யணும்? அந்த மிலிட்ரி மேன் இறந்த உடம்பை சுமந்துட்டு போகணும், யூனிஃபார்மோடு சுமந்துட்டு போகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள அடக்கம் பண்ணும்போது அந்த புள்ளியில் அடக்கம் பண்ணுறாங்களா அந்த நேரத்தில் துப்பாக்கிகள் குண்டுகள் அல்லது நல்ல உயர்ந்த பார்த்திங்கன்னா பீரங்கி குண்டுகள் முழங்கும்படியாக முழங்கி தான் அவங்கள அடக்கணும். அவ்வளவு மரியாதை. சரி, இவர் பெரிய பதவியில் இருக்கிற ஒரு மந்திரி இறந்துட்டார் அல்லது பெரிய பதவியில் இருக்க ஒருத்தர் இறந்துட்டார். அப்போ யார் வரும் தெரியுமா? முப்படை தளபதிகள் வந்து அந்த முப்படை தளபதிய மரியாதையோடு தான் தேசத்துடைய தலைவர்கள் நினைச்சுவாங்க அடக்கம் பண்ணுவாங்க. இந்த உபாகம் கடைசி அதிகாரத்தில் ஒரு தலைவர் ஒருத்தர் இறந்துட்டார். அவர் அடக்கம் பண்ண யார் வந்தால் தெரியுமா? தேவாதி தேவன். அல்லேலூயா, சர்வலோக ராஜா. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் வந்து அவர் தலைமையில் இப்போ அடக்கம் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் இப்பேற்பட்ட உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் மோசையை கொடுத்தார். அது மட்டும் இல்லைங்க, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு பூமியில் சரீரத்தில் மாம்சத்தில்
நடந்து போய்கிட்டு இருக்கிறார், ஒளிஞ்சிக்கிறார். ஒரு நாளில் தாபோர் மலையில், மகிமையின் மருவமாகிற மலையில் போய் அவர் நிற்கிறார். அந்த இடத்துல மகிமையடைந்த மோசே வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய உயர்வு. ஆமென். இந்த உயர்வை அறிந்திருக்கிற அறிவு என்ன சொல்லிக்கிறீங்கன்னா, யெகோவா என்னும் இருக்கிறேங்கிற நாமத்தை இந்த மோசே அறிந்து கொண்டபடினால, அறிந்து கொண்டதுனால தான் என்னாமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் கூட பிறந்தவர்களுக்கு முன்பதாகவும் இஸ்ரவேல் சபைக்கு முன்பதாகவும் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இந்த பூமியில் மோசையை போல சாந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை. ஸ்தோத்திரம். இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? சாந்தமும் மனத்தாழ்வும் உள்ளவர். அடுத்து இந்த பூமியில் ஒரு மனுஷன் இருக்கான, அது யாரு? ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, இந்த மோசே வீட்டில் எங்கும் உண்மை இல்லவன். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு உண்டதாக, அது கூட பிறந்த குடும்பத்துக்கு உண்டதாக, கூட பிறந்த குடும்பம் தான் தூசிச்சு மோசையை ஒதுக்குது. நீ இப்படி ஒதுக்குறியா? நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தை வச்சிருக்கேன், உயர்ந்த பதவி கொடுத்து வச்சிருக்கேன், உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறேன். ஏன் தாசனை நீ அந்த அளவுக்கு நீ வெறுத்து ஒதுக்கி பேசுறதுக்கு உனக்கு நாவு எலும்புச்சா? சாக்கிறதே அனுசன் காத்துக்கு தேவையில்லை. பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தார். அந்த இடத்துல பயங்கரமான உயர்வையும் காண்பிச்சார். அந்த இடத்துல இந்த உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் மோசையை வைத்தார். ஆமென். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கடினால், அப்போ இருக்கிறேன் என்கிற நாமத்தை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். இந்த நாமம் என்னில், என் வாயில் இருக்கணும். ஆமென். கர்த்தர் இதை எரேமியால வாசிக்கிற பொழுது, எரேமியா தீர்க்கதரிசியில் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 8ஆம் வசனம், 19ஆம் வசனம், 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 20ஆம் வசனம் வாசிங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி என்னவா இருக்கிறார்? உன்னுடனே இருக்கிறேன். அடுத்தபடியாக 19ஆம் வசனம், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரட்சிக்கும்படிக்கு உன்னுடனே கூட இருக்கிறேன். அடுத்து 15-20 வாசித்தீங்களா? உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அரங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ ஒவ்வொரு காரியத்தை பாருங்க. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை என்ன பார்க்கிறோம்? காக்கும்படிக்கு இருக்கிறேன். அடுத்து 19ஆம் வசனம் என்ன பார்க்கிறோம்? ரட்சிக்கும்படிக்கு இருக்கிறேன். 15-20 என்ன வாசிக்கிறோம்? தப்புவிப்பதற்காக. ஹல்லேலூயா. நல்ல வரிசை சொல்லுங்க. தப்புவிக்கிறவங்களுக்கு ரட்சிப்பு சேர்ந்து இருக்குது. ஆனால் உங்களுக்கு 3 பிரித்து சொல்கிறேன். திரும்பி சொல்லுங்க. காக்கும்படிக்கு, ரட்சிக்கும்படிக்கு, தப்புவிக்கும்படிக்கு. இதற்காக கர்த்தர் எரேமியாவுக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர் இன்னைக்கு உன்னத சியோன் ஜெபத்தில் இருக்க சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த தேவன் நம்மை காக்கிறவர், ரட்சிக்கிறவர், தப்புவிக்கிறவர். நீங்கள் ஒவ்வொரு சமூகங்களும் வாசிக்கலாம். நமக்கு சமயம் கொடுத்தோம்ல, இப்போது தேவனுடைய சமூகத்தில் பய நேரத்தில் கர்த்தர் யாக்கோப்பை காத்து கொண்டார். அல்லேலூயா. இதை ஆதியாகவும் 32 வாசிக்கிறோம். அவங்க அண்ணன் வர்றான். அவங்க அண்ணன் வர்ற நேரத்தில் பயந்து போய் என்ன செய்கிறான்? இருக்கிற சொத்துக்களை பூரா பகுதியாக பிரித்து வைக்கிறான். பிள்ளைகளை ஒரு பக்கத்தில், மனைவி ஒரு பக்கத்தில் பிரித்து வைக்கிறான். ஏன்னா வந்து அடி விழுந்தான், சேதப்பட்டக்கூடாது, எல்லாம் நஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வைக்கிறான். நல்லா கவனிங்க. பய நேரத்தில் 32:7 ஒருத்தங்க வாசிங்களேன். பயந்து போதும். இந்த பயம் வந்துட்டு அவனுக்கு வியாகுலம் வந்துருச்சு. அண்ணன் வரான்னு சொன்ன மாத்திரத்தில் அடி வெளுக்க போகிறான். ஒரு நாள் அவனை ஏமாற்றணும். ஏமாற்றப்பட்ட அண்ணன் இன்னைக்கு பழி வாங்குறதுக்கு வர்றான். பயந்து போயிட்டான்.
ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எரேமியாவுக்கு பண்ண வாக்கை அதுக்கு முன்னாடியவும் 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமத்தில் என்ன போட்டிருக்குது? நான் உன்னோடு இருந்து போகும் இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். எத்தனை பேர் கூட கர்த்தர் இருக்கிறார்? அப்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாய் கர்த்தர் காத்துக்கொள்வார். எந்த பயம் வந்தாலும் சரி கர்த்தர் காத்துக்கொள்வார். வருஷம் 1ஆம் தேதி தியானித்தோம். இந்த பயம் என்பது உலகத்துக்கல்ல, மனுஷனுக்கல்ல. பயம் யார்கிட்ட இருக்கணும்? தேவனுக்கு பயப்பட பயம். இதுதான் கர்த்தர் நம்மளை பிரியமாக வச்சுக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக தேவ சமூகத்தில் நம்ம 2வது பதி என்ன வாசம் 19 வருஷம் 1:19 காக்க ரட்சிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை யோசபாத்து கர்த்தருடைய சமூகத்தில் அந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது பயந்து போயிருந்தான். அவனை கர்த்தர் அந்த பயங்கரமான இக்கட்டு நேரத்தில், எத்தனை படைகள் சூழ்ந்திருக்க நேரத்தில் அவனை காத்தார், ரட்சித்தார். அல்லேலூயா. கடகடன்னு போகிறோம். அடுக்கடுத்து தேவசமூகத்தில் வாசிக்கிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 18:6 வாசிக்கிறோம். தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தாவீதை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகள் செலுத்தினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். சீரியா என்பது பலத்த ஒரு இராணுவம் நிறைந்த ஒரு தேசம். அங்கே போய் என்ன செஞ்சுருக்கிறான்? தன்னுடைய படையை நிறுத்தி வச்சுருக்கான். இந்த தேசம் கூட ஜெயிச்சிட்டான். சீரியா தேசத்தில் போய் தமஸ்கு எடுத்து அங்கே போய் தன்னுடைய தானியத்தை வச்சுருக்கிறான். படை வீரர்கள் அங்கே குவிச்சு வச்சுருக்கிறான். அல்லேலூயா. அந்த வசனம் கடைசி பார்த்தீங்கன்னா சொல்லுது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது கொஞ்சம் கவனிச்சு யோசித்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு வசனத்தை சொல்லுங்கள். 23:1 சொல்லுங்கள். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இருக்கிறேன் என்கிறவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் குறைபடவே மாட்டேன். இந்த இருக்கிறேன் என் கூட இருக்கனால நன்மையும் கிருபையும் என்ன செஞ்சிருவேன்? நீங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். அவனுக்கு பிரச்சனை தொடர்ந்து வந்துச்சா? போராட்டம் தொடர்ந்து வந்துச்சா? சத்துரு தொடர்ந்து வந்துச்சா? ஆனால் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அவன் கூட கர்த்தர் இருக்கனால நன்மையும் கிருபையும் தான் அன்னை தொடர்ந்தான். தொடர்ந்துச்சா இல்லையா? போராட்டம் ஒரு பக்கம், பிரச்சனை ஒரு பக்கம், பாடுகள் ஒரு பக்கம், வேறு ஒரு பக்கம். ஆனால் நன்மையும் கிருபையும் தான் அவனுக்கு தொடர்ந்துச்சு. அல்லேலூயா. அது வரும், பிரச்சனை வரும், டக்குன்னு தூக்கி அடிச்சிடுவார் ஆண்டவர். போராட்டம் வரும், டக்குன்னு பொருட்டை எடுத்துகிட்டு போட்டுருவார் ஆண்டவர். இங்கே ஒரு நிந்தை வரும், தூக்கி போட்டுருவார் ஆண்டவர். இங்கிட்ட ஒரு சத்துரு வருவான், அடித்து தகர்த்துருவார் ஆண்டவர். இங்கிட்ட ஒரு கோலியாத்து வருவான், இங்கிட்ட ஒரு சவுல் வருவான், இங்கிட்ட ஒரு சிமை வந்து தூசிப்பான், இங்கிட்ட ஒரு அப்சலோம் எழும்புவான். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவார். ஏன்னா அவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ காக்கிறவர், ரட்சிக்கிறவர், தப்புவிக்கிறவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தானியேல் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்திலும் 6ஆம் அதிகாரத்திலும் அந்த மூவர் காரியத்திலும் இந்த தானியேல் காரியத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இருக்கிறேன்கிறவர் யாரெல்லாம் விசுவாசம் கூட இருக்கிறான்னு சொன்னால் நிச்சயமாக இருப்பார். அவங்க கூட இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சது இல்லையோ, மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்க அந்த விசுவாசத்தில் இருந்தாங்கல்ல. ஆனால் கண் கொண்டு யார் பார்த்தா அவங்க கூட இருக்கிறத? நேபுகாத்நேச்சார் பார்த்தா, ராஜா பார்த்துட்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த தானியேல் காரியத்தில், சிங்கக்கவின் காரியத்தில் தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? தரிய கேட்குறான், ராஜா கேட்குறான். அல்லேலூயா. இந்த தானியேலையும் தப்புவித்தவர் இவர் நம்மையும் தப்புவிப்பார். ஐயோ மாட்டிக்கிட்டேனே, ஐயோ சிக்கிக்கிட்டேனே, இருக்கட்டும் பரவாயில்ல. எத்தனை போராட்டங்களை தாவீது மாட்டிக்கிட்ட பொழுது, சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ மாட்டிக்கிட்ட பொழுது, தானியேல் மாட்டிக்கிட்ட பொழுது,
அல்லது எரேமியாவே சாகர நிலைமை மாட்டிக்கிட்டான்ல, உலகில் விழுந்தான்ல, தூக்கி போட்டாங்களே கிணத்துக்குள்ள, முங்கிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு 10 நிமிஷம் தான் கேப்பு, 10 நிமிஷம் முங்கி செத்துருப்பான். அங்கேயும் தப்பு வைக்க கர்த்தர் ஒரு எபேத் மேலேக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. தப்பு வைக்கிற கர்த்தர் அவர் என்னாலுமே தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா நான் அறிந்திருக்கிற நாமம் இருக்கிறேன், அவர் அறிஞ்சிருக்கிறேன், என் கூட இருக்கிறாருங்க, என் கூட இருக்கிறாருங்க. இப்போ கடகடன்னு நம்ம முடிக்க போகிற தேவசம் முதல்ல இந்த ஆண்டவர் சொல்கிறார் மல்கியா தீர்க்கதரிசனத்தில், நான் கர்த்தர். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? மல்கியாவில் வாசிங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஸ்தோத்திரம். ஏங்க அப்படி சொல்றாரு? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை காத்த கர்த்தர் இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ற வாக்கு பண்றாரு, நீங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது காரணமே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் நான் வாக்கு பண்ணல, அந்த வாக்கில் நான் மாறாதவராக இருக்கிறேன், அதனால உங்களை நான் நிர்மூலம் பண்ணாமல் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு அதவே நமக்கு தூக்கி போடுங்க. ஆபிரகாம் நமக்கு ஆவியலின் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஆவிக்கிற தகப்பன், அப்படி தானே? இஸ்ரவேலருக்கு சரீரத்தின்படி தகப்பன் முற்பிதா, நமக்கு ஆவிக்கிற தகப்பன். இங்கே பாருங்க, அந்த ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணதுனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பு வைக்கப்பட்டாங்க. இன்னைக்கு ஆவிக்கிற தகப்பனை நம்ம அந்த ஆபிரகாம் வச்சிருக்கனால நம்மையும் அநேக காரியத்தை கற்று தப்பு வைத்து வருகிறார். ஏன்னா அவர் மாறாதவர், வாக்கு கொடுத்துறனா மாற்றவே மாட்டார். இதைத்தான் புதிய ஏற்பாடு வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரோ இன்னைக்கும் அப்படிப்பட்டவராகவே இருக்கிறார். இப்போ இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லி தியானிச்சுட்டு வரோம்ல, முதல்ல என்ன சொன்னார்? அவர் பேரை இருக்கிறவராக இருக்கிறேன். அதாவது வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, ஏசாயா தீர்க்கதரிசனத்தில். அந்த வசனத்தை நான் கொஞ்சம் சொல்கிறேன், உங்களுக்கு கேளுங்க. ஏசாயா 43:13 வாசிங்க. நல்லா வாசிங்க. நாள் டே, நாள் உண்டாவதற்கு முன்னும், நாள் உண்டாகாததற்கு முன்னும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தைங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. தம்பி, குட்டி தம்பியில் ஒருத்தன் வாசிங்க. நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். இது வார்த்தை ஒரு பயங்கரமான வார்த்தை. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதுக்கடுத்து ஒரு கேப், அந்த கேப் எத்தனை வருஷம் சொல்ல தெரியல என்று சொல்கிறாங்க பண்டிதர்கள். அதுக்கடுத்து வெளிச்சம் உண்டாக கடவுள் என்கிறார். வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போது சாயங்காலம் விடியற்காலமாகி சொல்லுங்க, முதலாம் நாள் ஆயிற்று, ஒரு நாள் ஆயிருக்கு. அப்போ வெளிச்சம் உண்டாகி ஒரு நாள் ஆயிருக்கு. ஆனால் வானம் பூமி உண்டாக்கினது அது வேறு, அதுக்கும் வெளிச்சம் உண்டாக்கி இடையில பெரிய கேப் இருக்குன்னு சொல்கிறாங்க. பெரிய வருஷங்கள், கோடி வருஷங்கள்லாம் 1000 வருஷம் தெரியல, என்ன தெரியல, ஒரு பெரிய கேப் இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சு கேளுங்க. நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னால அன்னைக்கு தான் முதல் நாள் வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னால வெளிச்சம் உண்டாச்சு, அன்னைக்கு தான் முதல் நாள். அந்த முதல் நாள் உண்டாகிறதுக்கு முன்னே அவர் இருக்கிறார். வருஷங்களும் காலங்களும் தோன்றி முன்பதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் இப்போ கர்த்தரை வழிபடுகிறோம். நாம் ஒரு நாளில் சில தெய்வங்களை வழிபட்டோம். அந்த தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு தொடக்கம், ஒரு இது இருக்கு. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லோரும் பார்த்துருக்கோம், எல்லோரும் கேட்டிருக்கோம். அதுக்கு ஒரு பிறந்த நாள், அதுக்கு ஒரு இறந்த நாள் அப்படின்னா வச்சு கொண்டாடுவாங்க. அதுக்கடுத்து இது உயிர்த்தல் நாள் ஒன்று கொண்டாட மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். ஆனால் ஆக்சுவலாக அவர் பூமியில் மனுஷனாக பிறந்தது. அவர் இருக்கிறவர். அவரை குறித்து வேதம் சொல்லுறது, நான் தான் ஆதி. வானத்தை உண்டாக்குனார்ல, அதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார். அதுக்கு தான் வேதத்தில் அவர் பேர்
அனாதி தேவன். அனாதினா ஏஜஸ் குறிக்கும், AGES, ஏஜஸ், அதாவது யுகங்கள், அதுக்கு முந்தினவர், காலங்களுக்கு முந்தினவர், அனாதி தேவன் அவர். அல்லேலூயா. இவர் தான் சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில் கடைசி அதிகாரத்தில், கடைசி புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் சொல்கிறாரு, நான் அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய். முடிவு யாருக்கிட்ட இவர் தான், தொடக்கம் யாருக்கிட்ட இவர் தான். அப்போ நாள் உண்டாவதற்கு முன்னுமே நானே இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க, அவர் இருக்கிறார். இப்போ எங்கே இருக்கிறார்? என்கிட்ட இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு வெற்றி கிடைக்குமா? எனக்கு வெற்றி கிடைக்குமா? நான் ஜெயிப்பேனா? நான் தோற்று போவேனா? நெவர். நான் என்னால் வெற்றி பெறுவேன். கர்த்தர் இந்த நாட்டில் நமக்கு இருக்கிறேன்னு சொல்லி திருமணம் பெற்றிருக்கிறார். அவர் கடைசி வரைக்கும் கூடவே இருந்து நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். கண்கள் முடி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் பிதாவே, இந்த நாள் தெய்வ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். எங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறேன் என்கிற உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். அநேக காரியங்கள் ஆண்டவர் நாங்கள் தியானிக்கணும் ஆண்டவரை. இன்னும் சத்தியத்தை நாங்கள் லகுவாய் வெகுவாய் நாங்கள் கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரை. உதவி செய்யப்பா. ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை இருக்கிற நாமத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க. இந்த இருக்கிற நாமத்தை நானும் தியானித்து அறிந்து கொண்டு உயர்ந்த அடைக்கலத்தை அந்த மோசை பெற்றுக்கொண்டது போல, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு பெற்றுக்கொண்டது போல, அன்றைய அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பெற்றுக்கொண்டது போல, அந்த தானியேல் உயர்ந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொண்டது போல, உன்னத சீயோன் ஜெபட்டர் ஒவ்வொருவரும், ஒரு குழந்தை கூட பாக்கியில் அவனுக்கு, ஒவ்வொரு முதியவர் வரை எல்லாரும் அந்த உயர்ந்த அடைக்கலத்தை இருக்கிறேங்கிற நாமத்தை அறிந்து கொண்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தாவே தொடர்ந்து வழியெடுத்து அன்பின் ஆண்டவரே, மாலை பொழுதில் நாங்கள் அனைவரும் கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. தேவ சமூகத்தில் நாங்கள் ஆயத்தமாகி தேவ ஜெபத்தோடு காத்திருந்து சோத்திர பண்டிகை ஆராதனை செய்யவும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்களால் ஒருமித்து அன்பில் இருந்து புசித்து குடிக்கவும் உதவி செய்யும். எல்லாவற்றையும் ஆசிரியம் கத்திற்கான ஆசி நடத்துமையாக மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியில் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் வழிநடத்தும் இன்றைக்கு சதாகாலம் நம் ஆண்டவர் தங்கியிருப்பதாக. ஆமென்.